முஸ்லிம் அரசியலில் குறிப்பாக மறைந்த மாமனிதர் மர்ஹூம் MHM அஷ்ரப் அவர்களுக்கு பின்னரான அரசியல் அத்தியாயத்தில் நமது முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் வகிபங்கு எப்படி இருக்க போகிறது என எல்லோரும் அங்கலாய்த்துக் கொண்டிருந்த தருணத்தில் தான் நமது அக்கரைப்பற்று மண்ணை சேர்ந்த தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய காங்கிரஸ் என்கின்ற கட்சியினை ஆரம்பித்து அதன் கீழ் நம் அனைவரையும் ஒன்றிணைத்து நாங்கள் எல்லோரும் அரசியல் அதிகாரத்தினை அவருக்கு வழங்கியதன் விளைவினை நீங்கள் அனைவரும் ஒவ்வொன்றாக அனுபவித்திருப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், மறைந்த மாமனிதரின் பின்னர் அரசியலில் உரிமைக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, அபிவிருத்தி அரசியலாக இருந்தாலும் சரி, அவை இரண்டையும் நேரத்திற்கு ஏற்றாற்போல் காலத்துக்கு தகுந்த மாதிரி எதிர்காலத்திற்கு ஏற்றாற்போல் செய்கின்ற ஒரு தலைமையை நாம் பெற்றிருப்பது இந்த மண்ணுக்கு மிக பெருமையாகும். அன்று மர்ஹூம் MHM அஷ்ரப் அவர்கள் கல்வி சமூகத்தின் ஊடாகத்தான் விடிவினை நோக்கி புறப்பட முடியும் என்பதற்காக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை தன்னுடைய தூர சிந்தனையோடு ஆரம்பித்திருந்தார். நமது தலைவர் அவர்கள் எதிர்கால தொழில் உலகில் மாணவர்கள் நின்று நீடிப்பதற்கான கல்வியாக தொழிற்கல்வி இருக்க போகிறது என்பதனை உணர்ந்ததன் காரணமாக அக்கரைப்பற்றில் இந்த பிராந்தியத்தினுடைய அனைத்து மாணவர்களும் பயன்பெறுகின்ற வகையில் தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றினை அமைத்து தந்தது மாத்திரமல்லாமல் பாடசாலை கல்விக்காக தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை தகுந்த நேரத்தில் எல்லா பாடசாலைகளுக்கும் வழங்கியிருப்பதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அக்கரைப்பற்று மாத்திரமல்ல, முழு நாட்டிலும் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு இவருடைய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு நடந்திருக்கிறது என்பதனை நீங்கள் இடங்களுக்கு பல்வேறுபட்ட ஊர்களுக்கு செல்லுகின்ற பொழுது அதனை அறிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு சமூகத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட விடயங்களை உருவாக்குவதில் அஷ்ரப் அவர்களுக்கு பின்னர் கண்ட தலைமை ALM அத்தாவுல்லா என்பதனை யாரும் மறுதளிக்க முடியாது.